என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்டி சாத்தான் சித்து. இந்த குட்டி சாத்தானை உங்களுக்கு வசியம் பண்ணுவதற்கான ஒரு எளிமையான ஒரு முறை. சரியா? குட்டி சாத்தான் சித்து இருந்தனா நீங்க என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். இது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டே இருந்த பதிவு. தயவு செய்து பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ எப்போதுமே எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதுங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த சித்து முறைங்கிறது கொஞ்சம் இதானது. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் பயன்படுத்துங்க. எல்லாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். சரியா? அதற்காக முறையா நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, மாந்திரிகம் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை பண்ணலாம். ஆனா இந்த தெய்வத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? இது ஒரு தேவதை. இந்த தேவதையை வைத்து நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். எல்லா விஷயமும் பண்ணலாம். ஒரு ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப அந்த பெண்ணை கூட்டிட்டு வரணும் இல்ல ஆணை கூட்டிட்டு வரணும்னா உடனே கூட்டிட்டு வரோம். ரஷ்ய வேலைகள்லாம் ரொம்ப எளிமையா பண்ணலாம். அதே மாதிரி தொலைந்த பொருள் எங்க கிடக்கு அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, கூட்டிட்டு வர்றதுக்கு, எடுத்த நபரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு பொருள் எனக்கு தேவை, இந்த பொருள் எனக்கு கொண்டு வானா கொண்டு வரோம். ஒரு எதிரியை அழிக்கணும்னா ரொம்ப எளிமையா அழிச்சு விட்டுறலாம். எதிரிக்கு ஏவல் பில்லி சுனி ஏதாவது பண்ணிக்கிட்டு கொண்டு வைக்கணும், இந்த இடத்துல அந்த வீட்டுல கொண்டு வச்சுட்டு வானா இது கொண்டு வச்சுட்டு வந்துடும். யாருக்கும் தெரியாது. அப்படி நிறைய விஷயங்கள் இதை வச்சு பண்ணலாம். நல்ல விஷயங்களும் பண்ணலாம், கெட்ட விஷயங்களும் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய நபர்கள் கெட்ட விஷயம் தான் இதை வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை சித்தி எடுக்கக்கூடிய முறையை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப விளக்கமா சொல்றேன். எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதுங்க. சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவை. உங்களுக்கு அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்கள் நிறைய பேர் உங்க கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும். சரியா? நிறைய நபர்கள் அங்கங்க போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, நீங்க ஒரு செயலை சரியா செய்வதற்கு நீங்களே செய்வதற்கான ஒரு விஷயத்தை தான் நான் கொடுக்குறேன். நீங்க பண்ணி பாருங்க. இதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 26 நாள் ஆகும். சரியா? 26 நாள்னா ஒரு 5 நாட்கள் நீங்க கடுமையான ஒரு விரத முறையை கடைபிடிக்கணும். எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஒரு புதன்கிழமை பூஜையை பூஜைக்கான விரத நாளை நீங்க செலக்ட் பண்ணிடணும். ஒரு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வளர்பிறை புதன்கிழமையா பார்த்து எடுத்துடுங்க. அந்த புதன்கிழமையில காலையில 3 மணிக்கு எழும்பி புனித நீராட முடிஞ்சுன்னா நீராடுங்க. கடல், குளம், இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது கோயில் குளங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல போய் நீங்க புனித நீராடிக்கிட்டு வரலாம். இல்லைன்னா வீட்டிலேயே கல்லுப்பு கரைச்சி நீங்க குளிங்க. சரியா? முதல் நாள் கல்லுப்பு கரைச்சி குளிங்க, மதியம் குளிங்க, நைட்டும் குளிங்க. இப்படி 3 வேளைகள் குளிங்க. ஒரு வேளை சாப்பிடுங்க. ஒரு வேளைங்கன்னா பச்சரிசி சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. மதியம் மட்டும் பச்சரிசி சாப்பிடுங்க. வேற காலையில பழங்கள், பால், அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் குடிச்சிடுங்க. அறவே என்ன செய்யக்கூடாது, மது மாமிசம் எடுக்கவே கூடாது. பிரம்மச்சரியம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். சரியா? அந்த பூஜைக்கு சரியா இருந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்யுங்க, நான் வீடியோல ஒரு எந்திரம் காணிச்சிருப்பேன். இந்த எந்திரத்தை என்ன செய்யுங்க, செம்பு தகட்டுல நீங்க வரைங்க. செம்பு தகட்டுல வரையும் பொழுதும் அதற்கான விஷயங்கள், அந்த எந்திரத்திற்கான சாப நிவர்த்தி, எந்திரத்திற்கான பிராண பிரதிஷ்டை எல்லாமே பண்ணிடுங்க. விநாயகருக்கு பூஜை பண்ணிடுங்க. குருவை வணங்கிடுங்க. இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தையுமே வணங்கி என்ன செய்யுங்க, அந்த எந்திரத்தை வரையுங்கள். சரியா? வரைந்து விட்டு அன்று விட்டுருங்க. அன்று சாயந்தரம் 10 மணிக்கு மேல, நைட்டு 10 மணிக்கு மேல என்ன செய்யுங்க, பூஜையை ஆரம்பிங்க. முதநாளத்த பூஜை எப்படி பண்ணணும்? அந்த முதநாளத்த பூஜையில அந்த எந்திரத்தை வைத்திடுங்க. வச்சுக்கிட்டு நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய வாசனை திரவியங்களை அந்த எந்திரம் ஃபுல்லா பூசிடுங்க. நல்ல வாசனை உள்ள மலர்களா பார்த்து எந்திரத்துக்கு போட்டுடுங்க. ஒரு சிறிய இலை, அதுல 3 வெத்திலை, பாக்கு, பழம், அவ்வளவுதான் வைக்கணும். ஒரு ஊதுபத்தி கொளுத்திடுங்க. நல்ல வாசனையாற்று இருக்கட்டும். ஒரு ஊதுபத்தி கொளுத்திடுங்க. சூடகத்தை எரிய விட்டுக்கிட்டு நான் எனக்கு கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 ஊர் போடணும். இதே மாதிரி 10 நாட்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், நீங்க இதே மாதிரி அந்த படப்பை எடுத்துட்டு எந்திரம் ஒரே வச்ச இடத்துல அப்படியே இருக்கட்டு, படப்பை மட்டும் மாத்திட்டே இருக்கணும். படப்பு டெய்லி என்ன செய்யணும், 10 நாளைக்கும் 3 வெத்திலை, 3 பழம், 3 பாக்கு வைத்து என்ன செய்யணும், டெய்லி இந்த மந்திரத்தை 108 தடவை 10 நாளை போடுங்க. அதுக்கு அடுத்தால ஒரு 10 நாளைக்கு
அடுத்த ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கைப்பிடி பொரி சரியா. அடுத்த 10 நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, ஒரு 10 நாளைக்கு வச்சாச்சு. அடுத்த 10 நாளைக்கு ஒரு கைப்பிடி பொரி கூடால ஆட் பண்ணணும். நீங்க வச்ச மாதிரியே தான் படப்பு. என்னது 3 வெத்தலை 3 பாக்கு 3 பழம் ஆக கூடால என்ன செய்றீங்க, ஒரு கைப்பிடி பொரி வச்சு அந்த 10 நாளும் என்ன செய்ய போறீங்க, பூஜை பண்ண போறீங்க. இதே மந்திர ஜபம் என்ன செய்றீங்க, ஒரு நாளைக்கு 108 வீதம் போட்டுட்டு வரீங்க. அப்ப 20 நாள் முடிஞ்சாச்சு. 21வது நாள் என்ன செய்றீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் பெரிய படப்பா போடும் சரியா. வெத்தலை பாக்கு பழம் அவல் பொரி கடலை எல்லாமே வைத்து சரியா, ஒரு நாளி பெரிய நாளில ஒரு நாளி பச்சரிசி மாவை தட்டி வைக்கணும் சரியா. மாவை தட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த அளவுல விஷயத்த சொல்லி தரேன். ஒரு பெரிய கிண்ணத்துல எரும மாட்டு பால் இருக்குல்ல, பால் ஒரு கிண்ணத்துல சரியா. அதுக்கு அடுத்தால 21 நாளி பொரிய குமிச்சு வைங்க. வச்சு நான் சொல்ல இந்த நீங்க ஏற்கனவே போட்டுட்டு இருக்கீங்களா மந்திரம், அந்த மந்திரத்தை 1008 ஊர் அன்னைக்கு நீங்க போடுங்க சரிங்களா. போடும்போது உங்களுக்கு அந்த பொரியில அப்படியே அசைவு தெரியும். மாவு பாதியாட்டு குறையும். மாவு இருக்குல்ல, நம்ம பச்சரிசி மாவு வச்சிருக்கோம்ல, அந்த மாவு பாதியா குறையும் பொழுது என்ன ஆயிட்டு, அங்க குட்டி சாத்தான் வந்தாச்சு சரியா. நீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், உன் கையில இருக்கதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எடுத்து சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்லணும் சரியா. அப்போ நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்க என்ன கேட்கணும், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தா அப்படின்னு கேட்கணும். அது சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நினைக்கும் போது என் காரியம் எதுவானாலும் எனக்கு முடிச்சு தந்துடணும் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சத்தியம் வாங்கிடணும். வாங்கின பிறகு நீங்க என்ன காரியம் நீங்க நினைச்சு கேட்டாலும் அந்த காரியத்தை என்ன செய்யும், இந்த குட்டி சாத்தான் நடத்தி தரும். உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், எல்லா விஷயத்தையும் நடத்தி தரும். நீங்க எங்க நின்று எந்த காரியத்துக்கு நினைச்சாலும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடும் சரியா. அப்படி ஒரு அற்புதமான முறை. ஆனா இதை சரியா பண்ணணும் சரி. இதற்கான மந்திரம் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கிடுங்க. மந்திரத்தை நல்லா எழுதி வச்சிடுங்க, கரெக்டா உச்சரிப்பு இருக்கட்டும் சரியா. ஹரி ஓம் அகோர சாத்தான் வா, அடிபிடி சாத்தான் வா, நான் நினைத்த காரியம் கொண்டோடி வா, நான் தொட்ட பொருட்கள் எல்லாம் என் கையிலே கொண்டோடித்தா, அவ்வும் சவ்வும் ஸ்ரீயும் இலியும் அவ்வும் வாவா, என் ஆணை என்னிடம் விளையாடு வாவா, எந்த பொருளானாலும் உனக்கு முன் தந்து பின் எனக்கு உன் ஆணை, என் ஆணை உன்னையும் என்னையும் படைத்த ஸ்ரீ பரமகுரு ஆணை வா வா. இப்படி இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, நீங்க ஒரு டெய்லி 108 போட்டு கடைசி நாள் 1008 போடுங்க சரிங்களா. இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை தரையில படுங்க, பாயில படுங்க, தலகணை வைக்காதுங்க சரிங்களா. படுத்து இந்த பூஜையை சக்சஸா முடிச்சுக்கிட்டு நீங்க எல்லா செயலுமே செய்யலாம். நண்பர்களே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட வசிய தாயத்து, வசிய மருந்து, வசிய பூஜைகள், எதிரி பிரச்சனைக்கானது, இடம் பிரச்சனைக்கான எல்லா விதமான பிரச்சனைக்கான சொல்யூஷனும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா. மிக்க நன்றி நண்பர்களே.